எரிபொருள் விலையேற்றத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களை நீக்கும் பொருட்டு அரசாங்கத்தினால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள மண்ணெண்ணெய் மானியம் நாளை முதல் வழங்கப்படவுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் நாட்டின் மின்சார வசதியற்ற அனைத்து வீடுகளுக்கும் மண்ணெண்ணெய் மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போது 4,50,000 வீடுகள் மின் வசதியற்ற நிலையில் காணப்படுவதாகவும் இவ்வனைத்து வீடுகளுக்கும் 2012 ஆண்டு பிப்ரவரி 13 அமலுக்கு வரும் வகையில் மாதம் ஒன்றுக்கு 200 ரூபாய் பெறுமதியான மண்ணெண்ணெய் மானியம் வழங்குவதற்கு சமுர்த்தி ஆணையாளர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த மண்ணெண்ணெய் நிவாரணத்தை விநியோகிக்கும் பணியில் அனைத்து பிரதேச செயலகங்களும் ஈடுபடுவதுடன் இதன் முதலாவது நடவடிக்கை நாளை ஆரம்பமாகும். கொழும்பு மற்றும் குருநாகல் மாவட்டங்களே நாட்டில் அதிகளவு மண்ணெண்ணெயை பயன்படுத்தும் மாவட்டங்களாகும். தோட்ட தொழிலாளர்களின் பெரும்பாலானோருக்கு தற்போது மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களது மண்ணெண்ணெய் பயன்பாடு வீழ்ச்சி அடைந்துள்ளது. எவ்வாறாயினும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் அனைத்து குடும்பங்கள் மற்றும் மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் தற்போது அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. நாட்டில் 21,551 சிறிய ரக மீன்பிடி படகுகள் உள்ளன. இவை தினமும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவையாகும். மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்கப்படுவதன் மூலம் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது. அரசின் மானியத்தை ஏற்றுக்கொண்டு கடற்றொழிலாளர்கள் மீண்டும் தமது தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அரசின் மானிய திட்டத்திற்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பதே கடற்றொழிலாளர்களின் நோக்கம் என சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மீனவர்கள் தமது தொழிலை அமைதியுடன் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் வரை மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத்தை தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என சமய தலைவர்களும் மீனவ சங்கங்களின் தலைவர்களும் முன்வைத்த வேண்டுகோளை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் என எதிர்பார்த்துள்ளனர். ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයෙන් මේ වෙනකොට චක්‍රලේඛනයක් නිකුත් කළා. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை எவ்வித வரையறையுமின்றி குறிப்பிட்ட எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மூலம் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவ சங்கங்கள் அனைத்தையும் வரவழைத்து மானிய விலையில் எரிபொருளை வழங்குவதற்கு அட்டையொன்றை வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் இந்த திட்டத்திற்கு அனைத்து மீனவர்களும் இணக்கம் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டங்களை கைவிடுவதற்கும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர். மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கும் சக்தி எமக்கு உள்ளது. இப்பிரச்சனையில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல தலையிட்டுள்ளன. மீனவர்களுக்கு இதில் எவ்வித சம்பந்தமும் இல்லை. மீனவர்களுக்கான அனைத்து நிவாரணங்களையும் அரசாங்கம் வழங்கும். ஜனாதிபதி இவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார். யுத்த அச்சம் நீங்கிய நாட்டில் துரித அபிவிருத்தி திட்டங்கள் பல முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். யுத்தத்தில் பெற்ற வெற்றியையும் சமாதானத்தையும் அடிப்படையாக வைத்து நாட்டில் இடம்பெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். இப்பிரதேசம் சிங்களம், தமிழ், முஸ்லிம் ஆகிய மூவின மக்களும் வாழும் பிரதேசமாகும். இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் யுத்தம் முடிவடைந்ததன் பயனை பெற்றுள்ளனர். யுத்தத்தில் மரணமடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உத்தம சேவா பதக்கம் வழங்கும் வைபவம் அம்பாறை கொண்டவட்டுவான் ராணுவ பயிற்சி முகாமில் நடைபெற்றது. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவி பத்மா வேத்தேவ உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனம் வரலாற்றில் முதல் தடவையாக சாதனைமிகு வருமானத்தை ஈட்டியுள்ளது. கடந்த வருடம் இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனம் 1,800 மில்லியன் ரூபாய் தேறிய லாபத்தை பெற்றுள்ளது. 8,000 தொன் இல்மனைட் ஏற்றுமதி செய்ததன் மூலம் இந்த லாபம் ஈட்டப்பட்டதாக இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஷான் விக்ரமரத்ன குணசேகர தெரிவித்துள்ளார். எல்டிடி பயங்கரவாதம் காரணமாக பல வருடங்களாக இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனத்தின் செயற்பாடுகள் முடங்கி காணப்பட்டன. தற்போது உற்பத்தி நடவடிக்கைகள் இடம்பெறுவதனால் இதுபோன்ற லாபத்தை அடைய முடிந்ததாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
මෙම වසරේ අපේ ආදායම් වශයෙන් මිලියන 5000ක මුදලක් ඉපෙයි. நாங்கள் இவ்வருடம் 5000 மில்லியன் ரூபாவை லாபமாக பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மார்ச் மாதத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கிளாய் பிரதேசத்தில் கனிப்பொருள் சுத்திகரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். தற்போது மூலப்பொருளாக அனுப்பப்படும் கனிப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக மாற்றும் தொழிற்சாலை ஒன்றை யானோயா பிரதேசத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். இதன் மூலம் விலையை அதிகரித்து ஏற்றுமதியை மேற்கொள்ளலாம். இதன் மூலம் ஏராளமானோருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடிவதுடன் கூடுதலான அந்நிய நாட்டு செலாவணியையும் ஈட்டிக்கொள்ள முடியும். විශාල විදේශ විනිමයක් අපේ රටට ලබා ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். அம்மா நான் போய் பேசவே மாட்டேன். ரவி ஆரஞ்சு கலர் சாண்ட்விச் தந்தா, நான் அதை சாப்பிட்டேன். நான் ரோஸ் கலர் பூனைக்குட்டி ஒன்று தூக்கினேனா, அதுதான் இது. சிறுவர்களின் குறும்புகளை தடுக்க முடியாது, ஆனால் பட்சிதவை தடுக்க முடியும். அறிமுகமாகிறது புதிய மின் சுவை க்ளோகார்ட் மல்டிவிட்டமின். இதில் உள்ள விட்டமின் A, C, D மற்றும் E உரசைகளுக்கு பட்டெடுக்கும் உறுதியளிக்கும் புதிய க்ளோகார்ட் மல்டிவிட்டமின். சிறுவர்கள் சிறுவர்களாகவே இருக்கட்டும். செய்திகள் தொடர்கின்றன. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர கட்டடங்கள் அனைத்தும் மக்களிடம் கையளிக்கப்படவுள்ளன. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்கு பயன்படுத்தப்பட்ட பிரதான 3 கட்டடங்கள் உணவு களஞ்சியமாக உருவாக்கப்பட்டு வருகின்றது. சிறுவர் பூங்கா, விவசாய பூங்கா மற்றும் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அமைச்சர் ரஞ்சித் சேம்பலப்பட்டிய தலைமையில் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி ஏற்பாட்டு குழுவினர் இன்று ஓயாமடுவை பகுதிக்கு விஜயம் செய்தனர். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி திட்டம் இவ்வாண்டு முழுவதும் செயற்படும் ஒரு திட்டமாகும். இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்திகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கடந்த 12ஆம் தேதி தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி முடிவடைந்தது. ஆனால் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி திட்டங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் நாங்கள் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருகின்றோம். இக்கண்காட்சி வளாகத்தில் பாரிய நெற்களஞ்சியம் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு 50,000 மெட்ரிக் டன் நெல்லை களஞ்சியப்படுத்தலாம். இதன் மூலம் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் பிரதேசத்தின் சகல பாகங்களிலும் விளையும் நெல்லை இங்கு களஞ்சியப்படுத்தலாம். அமைச்சர் SM சந்திரசேன உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். மகப்பேற்று சுகாதார சேவையை கட்டி எழுப்புவதற்கு புதிய ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் அமலில் இருந்த ஆலோசனைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு புதிய ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குடும்ப சுகாதார பிரிவின் புதிய திருத்தப்பட்ட ஆலோசனைகள் நேற்று பிரதியமைச்சர் லலித் திசாநாயக்க தலைமையில் வெளியிடப்பட்டன. இலங்கையில் வருடாந்தம் 4 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றன. தாய் மற்றும் சேயின் சுகாதார நிலைமை தொடர்பாக பூரண அவதானம் செலுத்தி சேவையாற்றும் ஒரே நாடு இலங்கை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய ஆலோசனையின் பிரகாரம் மாதாந்த சிகிச்சையின் போது மனைவியுடன் கணவரும் சமூகமளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு புறம்பாக இதுவரை காலமும் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை வழங்கப்பட்ட சுகாதார ஆலோசனை சேவையை 3 மாதத்திற்கு ஒரு கருப்பொருள் என்ற அடிப்படையில் செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்கவென ஒரு தொகுதி பேரித்தம் பழங்கள் பிரதமர் DM ஜாரத்னவிடம் கையளிக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்கவென சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளில் இருந்து 200 மெட்ரிக் டன் பேரித்தம் பழங்கள் கிடைத்துள்ளன. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் வழிகாட்டலில் இவை நாடு பூராகவும் உள்ள பள்ளிவாசல்கள் ஊடாக முஸ்லிம்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கப்படும். இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் ஜம்மாஸ் பிரதமரிடம் இவற்றை கையளித்தார். இந்நிகழ்வின் போது சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசி, முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் YLM நவவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த வருடம் அபிவிருத்தி பணிகளுக்கென கூடுதலான நிதி பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவிற்கே ஒதுக்கப்பட்டதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பட்டிப்பளை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக பிரதியமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். பட்டிப்பளை பிரதேச செயலகத்தில் எங்களுடைய அபிவிருத்தி கூட்டத்தை இந்த வருடத்துக்கான 2012ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டமாக நடைபெற்றினோம். அதாவது வரப்போன்ற அபிவிருத்தி திட்டங்கள், ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம் போன்ற அமுலாக்கல் சம்பந்தமாகவும் கடந்த வருடத்தில் இடம்பெற்ற ஒதுக்கப்பட்ட நிதிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் ஆராய்ந்தோம். பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த வருடம் கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்ட பிரதேசமாக இந்த பட்டிப்பளை பிரதேசம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட
1346 வீடுகளுக்கு 1346 லட்சம் ரூபா நிதிகள் கொடுக்கப்பட்டது திருத்தி அமைப்பதற்காக. அது மாத்திரமல்ல திவிநகம கமநகம போன்ற திட்டங்களினூடாக பாரிய அபிவிருத்திகள் இடம்பெற்று வருகிறது. நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. அக்கரைப்பற்று மாநகர சபைக்குட்பட்ட வீதிகளை முழுமையாக அபிவிருத்தி செய்து முறையான நவீன வடிகான் திட்டம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமான உயர்மட்ட செயலமர்வு அமைச்சர் மத்தாவுல்லா தலைமையில் மாநகர சபையில் நடைபெற்றது. உலக வங்கியினதும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினதும் உதவியுடன் இவ்வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. காத்தான்குடி சாமியல் லாஃபிரின் வித்தியாலயம் பிரதி அமைச்சர் எம்எல்ஏ மிஸ்புல்லா மற்றும் மாகாண அமைச்சர் விபலவீர திசாநாயக் ஆகியோரினால் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் AEM போல் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். காஸ்பேவ தேர்தல் தொகுதியில் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் நோக்கில் கழுகங்கை நீர் விநியோக திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமைச்சர்களான காமினி லோககே, தினேஷ் குணவர்தன் ஆகியோர் தலைமையில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. 2344 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. சேனை குடியிருப்பு கமநல வங்கி திறந்து வைக்கப்பட்டது. கமநல சேவைகள் அபிவிருத்தி குழுவின் தலைவர் அப்துல் கஃபூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் N சிவலிங்கம் பிரதமதியாக கலந்து கொண்டார். குல்லையாப்பிட்டி விசாக கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிடம் மற்றும் காணி பயிற்சி நிலையம் ஆகியன மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டன. இதற்கென 40 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. வியட்நாமில் வெற்றிகரமான குப்பை குள முகாமைத்துவ திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் அந்நாட்டில் 3 நகர சபைகளின் நகரபிதாக்கள் உள்ளிட்ட குழுவினர் மாத்தளை மாநகர சபைக்கு விஜயம் செய்தனர். மாத்தளை மாநகர சபையினால் கொம்போஸ் உரத்தினை தயாரிக்கும் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆராய்வதற்கு இக்குழுவினர் விஜயம் செய்துள்ளனர். புஜிமாறு கப்பலில் வருகை தந்த இளைஞர் யுவதிகள் யானைகள் சரணாலயத்தை பார்வையிட்டனர். 17 நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் புஜிமாறு கப்பல் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளனர். இவர்கள் நாட்டின் பல பாகங்களுக்கும் விஜயம் செய்துள்ளனர். இன்று காலை இவர்கள் யானைகள் சரணாலயத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். யானைகளுக்கு பாலூட்டும் நிகழ்விலும் இவர்கள் கலந்து கொண்டனர். பிரபல எழுத்தாளர் பத்மா சோமகாந்தனின் அழியாச்சுவடுகளின் நினைவு பரவல் முழுநாள் கருத்தாடலும் விடிவள்ளி பூத்ததி எனும் நாவலின் சிங்கள மொழிபெயர்ப்பின் வெளியீட்டு விழாவும் கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றன. சாகித்ய ரத்னம் பேராசிரியர் சபா ஜெயராசா தலைமையுரை நிகழ்த்தினார். நூலின் முதல் பிரதியை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் புரவலர் ஹாஷிம் உமர் பெற்றுக் கொண்டார். எழுத்தாளர் உபாலி லீலாரத்ன நாவலை மொழிபெயர்த்துள்ளார். கலைஞர்கள், எழுத்தாளர்கள் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அபிவிருத்தி செய்யப்பட்ட திருக்கேதீஸ்வர திருத்தலத்தில் மகா சிவராத்திரிக்கான விஷேட ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் கடந்த ஆண்டு திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் புனர் நிர்மாண அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது இத்திருத்தலம் புது பொலிவுடன் காட்சி அளிக்கின்றது. இதற்கென பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. இம்முறை மகா சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 20ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள மகா சிவராத்திரி தினத்தில் பல லட்சம் அடியார்கள் திருக்கேதீஸ்வரன் திருத்தலத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாக ஆலய திருப்பணி சபையினர் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேக 5வது வருட பூர்த்தி சகஸ்ர மகா சங்காபிஷேக பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய குரு சிவஸ்ரீ என் சிவகீர்த்தி குருக்கள் சங்காபிஷேக கிரியைகளை முன்னின்று நடாத்தி வைத்தார். விநாயகர் வழிபாடு, புண்ணியாகா வாசகம், யாக பூஜை, ஹோமங்கள், மகா பூர்ணா குருதி, கும்பம், வீதி பிரதட்சணம், புஷ்பாவஞ்சலி என்பன இடம்பெற்றன. கர்நாடக சங்கீதத்தின் தந்தையான இசை வித்துனர் தியாகராஜரை கௌரவம் அளிக்கும் வகையில் பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்வொன்று இடம்பெற்றது. இந்திய கலாசார மத்திய நிலையமும் இந்து கல்வி சங்கமும் இணைந்து வருடந்தோறும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து வருகின்றன. பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வின் போது இசை வித்துனர் தியாகராஜரின் கீர்த்தனைகள் இடம்பெற்றன. கர்நாடக சங்கீத வித்வான்கள் அனைவருமே தியாகராஜரின் இசையால் உந்தப்பட்டவர்களாவர். தியாகராஜ சுவாமிகள் இதுவரை 700க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை உருவாக்கியுள்ளார். இவரது கீர்த்தனைகள் அனைத்துமே தெலுங்கு மொழியை ஆதாரமாக கொண்டவையாகும். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள்.
பிரபல ஹாலிவுட் நடிகையும் பாடகியுமான விட்னி ஹூஸ்டனின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெறவுள்ளன. அமெரிக்காவின் நெவாக்கில் உள்ள நியூ ஹோப் பாப்டிஸ்ட் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெறவுள்ளது. ஹூஸ்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது ரசிகர்கள் தேவாலய வளவிலும் மரணச் சடங்கு நடைபெறவுள்ள மண்டபத்தை சுற்றியும் திரண்டுள்ளனர். இறுதிக் கிரியைகளில் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவுள்ளனர். இறுதிக் கிரியைகள் நடைபெற்றதன் பின்னர் விட்னி ஹூஸ்டனின் பூதவுடல் அவரது தந்தை அடக்கம் செய்யப்பட்டுள்ள வெஸ்ட் ஃபீல்டில் உள்ள ஃபேர்வியூ மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. இனி மேலும் சில வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பாவில் நிலவும் குளிருடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் காரணமாக ஐரோப்பாவில் மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிர் காரணமாக இதுவரை 550 பேர் மரணமடைந்துள்ளனர். ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் ஏராளமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன விபத்துகளும் அதிகரித்துள்ளன. பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு பாகிஸ்தானின் பரிச்சினார் நகரில் தற்கொலை குண்டுதாரி ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதலில் 26 பேர் மரணமடைந்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த குண்டுதாரி மேற்கொண்ட இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதற்கு தாலிபான் அமைப்பு உரிமை கோரியுள்ளது. அந்த வெளிநாட்டு செய்திகளுடன் எமது இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. தொடர்ந்து திறனாய்வு தொகுப்போடு இணைந்திருங்கள். வணக்கம். நீரிழிவு நோய் இன்று இலங்கை மக்களுக்கு வயது பாரபட்சமின்றி அனைவருக்கும் பேராபத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வியாபித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இலங்கையின் சிறு பிள்ளைகளும் இளம் வயதினரும் நீரிழிவு நோயினால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் தெற்காசிய நாடுகள் நீரிழிவு நோய் அதிகமாக இல்லாத ஒரு பிராந்தியமாக விளங்கி வந்தது. அதற்கு சுமார் 6 தசாப்தங்களுக்கு முன்னர் நம் நாட்டு மக்கள் குரக்கன், சாமி, வரகு மற்றும் தவிட்டரிசி போன்ற உடல் ஆரோக்கியத்திற்கு வலுவூட்டும் உணவு வகைகளை உண்டமையே காரணமாகும். இன்று உலகம் அபிவிருத்தி மோகத்திலும் நாகரிகத்திலும் மூழ்கி இருப்பதனால் கிராமத்தில் உள்ள பாமர மக்களை தவிர நகர்ப்புறங்களில் உள்ள எவரும் நெற்று வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்காமல் குளிரூட்டப்பட்ட காரியாலயங்களிலும் தொழிற்சாலைகளிலும் வியர்வை சிந்தாமல் பணியாற்றி வருவதனால் அவர்களுக்கு நாளொன்றுக்கு தேவையான தேக அப்பியாசம் கிடைக்காதிருக்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உடல் ரீதியில் தொழில் புரிந்தால் தான் அவனது உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான கொழுப்பு வியர்வையாக வெளியேறி அவன் ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும். இன்று மனிதன் நடந்து செல்வதற்கு பதில் சிறு தூரத்துக்கும் பஸ், சக்கர வண்டி, துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் அல்லது கார்களிலேயே பிரயாணம் செய்கின்றான். அதனால் தான் அவனது உடல் பருமனாகவும் பெரிய தொந்தியுடனும் சிறு வயதிலேயே நோயாளிகளைப் போன்ற உபாதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. சுமார் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் ஒரு இளைஞர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்பது அரிதாக இருக்கும். ஆனால் இன்று எமது இளைஞர்களில் சுமார் 40% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை சமீபத்தில் நடத்திய ஆய்வுகள் ஊர்ஜிதம் செய்துள்ளன. இளைஞர்கள் நீரிழிவு நோயினால் பாதிப்புக்குள்ளாவதற்கு அவர்கள் பொதுவாக மாச்சத்தும் சீனிச்சத்தும் கலந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்ற நவீன மோகத்தில் ஆண்டு பெற்றோரின் பணத்தை இதற்காக நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கில் செலவு செய்து நோயை விலை கொடுத்து வாங்குவதே பிரதான காரணமாகும். நீரிழிவு நோய்க்கு பலவிதமான பக்க விளைவுகள் உண்டு. அதில் பிரதானமானது கண் பார்வை குறைவதாகவும் அத்துடன் கண்ணில் பூவிழுதல் போன்ற உபாதைகளும் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்றன. இதனால் தான் 10-12 வயது பாடசாலை பிள்ளைகளில் பலர் இன்று மூக்கு கண்ணாடி அணிவதை நம் நாளாந்த வாழ்க்கையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீரிழிவு நோயின் இன்னும் ஒரு பிரதான பக்க விளைவு 35 வயதை தாண்டியவர்களின் கால்கள் வலுவிழப்பதாகும். அத்துடன் கால்பாதங்களிலும் அதிக வேதனை ஏற்படுவதுடன் கால்பாதத்தில் தோலின் சில பகுதிகள் விரைப்பாகி உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படுவதாகும். இதனால் பாதிக்கப்படும் நடுத்தர வயதை தாண்டியவர்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்கள் காலில் அணிந்திருக்கும் பாதணிகள் கலந்துவிட்டாலும் அதை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் நடந்து செல்லும் அளவுக்கு அவர்களின் பாதங்கள் உணர்வற்ற தன்மையினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். நீரிழிவு நோய் உச்சகட்டத்தை அடையும் போது அதனை எந்த ஒரு வைத்தியராலும் கட்டுப்படுத்த முடியாது. இதனை நோயாளியின் உடல் உறுப்புகளை, குறிப்பாக காலில் உள்ள விரல்கள் அல்லது காலின் ஒரு பகுதியை சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றி வைத்தியர்கள் நோயாளியை குணப்படுத்தும் பிரயத்தனத்தில் ஈடுபடுவார்கள். இலங்கையில் உள்ள பல்வேறு நகரங்களில் வாழும் 10 முதல் 40 வயது இடைப்பட்டவர்களை பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட போது இவர்களில் அனைவருமே ஏதோ ஒரு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. 10 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலும் 15க்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளிலும் நீரிழிவு நோய் அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்த தேசிய நீரிழிவு நிலையத்தைச் சேர்ந்த டாக்டர் மகன் விஜயசூரிய சிறு வயதிலேயே நீரிழிவு நோய் இருக்கின்றதா என்ற வைத்திய பரிசோதனை நடத்தினால் இதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்றார். நீரிழிவு நோயினால் மனிதன் உயிராபத்தின்றி நீண்ட காலம் வாழ முடியும். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உணவை கட்டுப்பாடாக உட்கொண்டால் இந்நோய் தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தாத வகையில் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். எனவே நீரிழிவு நோயை பார்த்து எவரும் பயந்து விடாமல் தங்கள் உணவு பழக்கங்களை மாற்றிக்கொண்டால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். திறனாய்வு பிரதியாக்கம் எஸ் தில்லைநாதன்.